எல்லா பூத்துலையும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்னு இருக்காங்களா, சத்துணவுல வேலை ஆகக்கூடியவங்க, அவர்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிஃப்டட்னு திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 22,000 வாக்கு 21,800 வாக்கை வந்து ஷிஃப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிஃப்டட்னா அந்த ஊர்ல இல்லை, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று. இவ்வளவு பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா? அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு, ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை என்னமே தெரியாம பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிஃப்ட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்க முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் கிடையாது. இன்னைக்கு எஸ்ஐஆர் இன்னும் 7 நாள் நீடிச்சிருக்காங்க, 11ஆம் தேதி வரைக்கும். இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது? ஷிஃப்ட்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அந்த தாசில்தார் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனை உடனே இதை விசாரிக்கணும். அந்த ஊர்ல வந்து விசாரிக்கணும். ஒவ்வொரு வார்டுலையும் 200, 250, 300 வாக்காளர்களை, அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்க சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஷிஃப்டட் என்று பதிவு செய்திருக்கார்கள். இதை விட தவறு நீங்க இப்போ எல்லா ஊரையும் நீங்க விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு ஷிஃப்டட் போட்டிருக்காங்கன்னு. பட்டியலே கையில இருக்கு, நான் தர்றேன். இவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காங்க. இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை மறு ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும். எல்லா பூத்துலையும் நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் நடக்கல, நேற்று எஸ்ஐஆர் நடக்கல. எஸ்ஐஆர்வே 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கல. நேற்றே முடிவு செய்யறதுக்கு யாரு? இந்த தாசில்தார் கலெக்டர் யாரு? எப்படி அப்படி செஞ்சாங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அங்க இருந்து மத்திய அரசு எதுவும் சொல்லிச்சா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சதி இருக்கு. அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்கு. ஒரு பேரூராட்சியில் 7,000 பேரை 7,217 பேர் நீக்கியிருக்காங்க. அந்த பட்டியலை உங்க கையில் கொடுக்குறேன், விளக்கத்தை. இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, நடக்கணும். திருப்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும்.